கடற்கரையே போற்றி, வேல் முருகனுக்கு. அந்த சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே வான்மியூர் ஈசன் அருட்பணி மன்றம் வருடந்தோறும் தொழிலாளர்களுடைய குரு பூசைகளை மிக சிறப்பாக நிகழ்த்து வருகின்ற இதிலே சித்திரை சதயத்திலே அப்பர் சுவாமிகளுடைய குரு பூசையை போற்றுகின்ற வகையிலே இன்றைய தினம் அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டது போல சமீபத்திலே சென்ற சித்திரை சதயத்தை முன்னிட்டு நாம் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எப்பொழுதுமே இந்த குரு பூசையை நாம் அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவோ அல்லது 2 நாட்களுக்கு பின்பாகவோ தான் நாம் முடித்துக் கொள்வது வழக்கம். ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக வைத்திருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட அவர்கள் சொல்வது போல நம்முடைய நாயன்மார்களை நாம ஒவ்வொரு நாளும் போற்றி மகிழணும். அதுக்குத்தான் திருத்தொண்ட தொகைங்கிற நூலை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தார். அப்ப திருத்தொண்ட தொகையை நாம் பேசுகிற பொழுது எல்லா நாயன்மார்களையும் நான் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லையா? ஜனம் திருத்தொண்டர் சொன்னா ஜனம் 63 நாயன்மாருக்கு குரு பூஜை தான். ஜனம் அந்த மாதிரி ஒரு சிறப்பு அடியார்களுடைய அந்த பெருமையை நினைத்தது. அந்த பேரை சொல்லுகிற பொழுதே அந்த பெருமை நமக்கு நினைவுக்கு வரும். காந்தின்னு சொன்ன உடனே சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நினைவுக்கு வருதா இல்லையா? அதுபோல தொழிலாளர்களை நினைவு கொள்ளுகிற பொழுது உடனே சிவபெருமான் அவர்களுக்கு எவ்வாறெல்லாம் அருள் செய்தார் அப்படிங்கிறத நம்ம நினைவுக்கு வருகிறது. இனி என்ன தலைப்பு? இன்பமே என்னாலும். கேட்கறதுக்கே எவ்வளவு இன்பமா இருக்கு இல்லையா? கேட்கறதுக்கே இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை சொன்னது யாரு? திருநாவுக்கரசர் சொன்னார். ஆனா அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? துன்பமே என்னாலும் இன்பமில்லை, அப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருக்கு. அவர் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கணக்கில் கிடையாது. அதாவது தாய் தந்தையை இழந்தார், தமக்கையாருக்கு வாழ்க்கை போய்விட்டது, தமக்கையார் துறவு வாழ்க்கை, நீ நிலையாமையை பார்த்து மனம் அவருக்கு ரொம்பவும் ஆகையினாலே அவருடைய வாழ்க்கை நிரம்ப துன்பம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது அவருக்கு. அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வரலாறு தெரியும், நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை.
திருநாவுக்கரசு சுவாமிகள் பட்ட துன்பம் மாதிரி யாராவது பட்டிருக்க முடியுமாமா? எவ்வளவு துன்பம், அவ்வளவு துன்பம் பட்டிருக்காரு. ஆனால் அத்தனை துன்பங்களையும் சமாளித்து வந்த பெருமான் சொல்லுகிறார், இன்பமே என்னாலும் துன்பமில்லைங்கிறார். அப்படின்னா எப்படி மாறி இருக்கு பாருங்க. எப்பொழுதும் துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்த ஒருவருக்கு எப்பொழுதும் இன்பத்தையே அனுபவிக்கிற நிலை எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்வாரே, ஆனால் அவருக்கு அந்த நிலையை தந்தது சிவபெருமான். ஆகையினாலே தெள்ள தெளிவாக சொல்லுகிறார், அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று கருதினால் அதற்கு சிறந்த உபாயமாக விளங்குவது சிவனை வழிபாடு செய்வதே என்று தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற அதிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையில தான் அனுபவப்பட்டதை சொல்லுகிறார். நான் ஒரு குறிப்பா சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். சில மதங்கள்ல சமயங்கள்ல தாங்கள் அனுபவப்படாததை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது, ஆனா அதை சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அருளாளர்கள் அப்படி அல்ல, அவர்கள் அந்த அனுபவத்தை அப்பர் சுவாமியுடைய மிகப்பெரிய சிறப்பே என்ன அப்படின்னு கேட்டா, அவருக்கு ஏதாவது தீமை வருமானால் அந்த தீமையானது விலகி போய்விடும். இந்த தீமையானது விலகி போய்விடும் அப்படின்னு தான் நம்ம பொதுவா, நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வருது, அந்த கெடுதல் நீங்கி போயிடுச்சு, அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுவிப்பு தான். கெடுதல் வருது, அந்த கெடுதல் நம்ம சாமியை வேண்டுகிறோம், அந்த கெடுதல் நீங்கி போயிடுச்சு. நம்ம நம்மளே வெயில்ல கஷ்டப்பட்டு இருக்கிற பொழுது நாங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு இந்த வெக்கேஷனுக்கு வரதா இருக்கிறோம்னு ஒரு 5 பேர் எழுதியிருக்காங்கன்னு வச்சு தபால். நம்ம என்னடா இது வேண்டாம்னு சொல்லவும் முடியாது. அதுவும் 5 பேரும் 5 உள்ள முக்கியமான வராங்க. எப்படி இருக்கும் வீடு யோசனை பண்ணி பாருங்க. இந்த வெயில் நேரத்தை என்னடா நினைச்சுட்டே இருக்கும் போது பார்த்தா திடீர்னு லெட்டர் வந்து இல்லை இந்த வருஷம் வரதா இல்லை, நாங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு இருக்கோம் வந்ததுன்னு வச்சுருங்க. இதுக்காக ஒரு கோயிலுக்கு போய் ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணி அப்படி இவ்வளவு பெரிய இக்கத்துல இருந்து நீங்க காப்பாற்றுவே நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லையா? நமக்கு வர தீமைகள் நீங்க அப்பர் சுவாமிக்கு நிறைய தீமை வந்தது. ஆனா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கவனிக்க சிறப்பு. நீங்கிற தீமை நீங்குவதோடு இல்லாமல் நன்மையாக மாறும். தீமை நன்மையாக மாறும். நஞ்சு கொடுக்குறான், பால் சோத்துல கலந்து நஞ்சு கொடுக்குறான், நஞ்சில கொடுக்குறான். அப்பர் சுவாமிகளுக்கு சாப்பாடு கொடுக்குறான். சாப்பாடு கொடுக்கும் என்ன பண்ணா, அது சமணர்கள் என்ன பண்ணாங்க, வேற யாரையாவது கொடுக்க சொன்னா ஏமாத்திடுவாங்க, அவங்களே அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அப்பர் சாமி உட்கார வச்சு இவங்களே சாப்பாடு போட்டாங்க. அப்பர் சாமி சொன்னாரு, வாங்கி தின்னுதானடா உங்களுக்கு பழக்கம், சாப்பாடு போட்டு உங்களுக்கு பழக்கமே கிடையாது, புதுசா சாப்பாடு போடுறீங்களே அப்படிங்கிற வழக்கிலா அவடர்த்தது. சாப்பாடு போடுற பழக்கம் சைவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆமா, இந்த பசி தீர்த்தல்ங்கிற ஒரு அறம் இருக்கு பாருங்க, அது இந்த சைவனுக்கு மட்டும்தான் உண்டு. சாப்பிட்டீங்களான்னு கேட்பான், பார்த்தபடியே முதல் கேள்வி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பான்.
அடியார்களுக்கு அன்னம் பாலித்தல் நம்மகிட்ட அவன் சாப்பாடுலாம் போட மாட்டான். சாப்பாடு பற்றி பழக்கம் இல்லாத அவன் அப்பர் சுவாமிக்கு சாப்பாடு போடுவான். சரி, ஒரு பெரியவருக்கு சாப்பாடு போடுறோம்னு அது கிடைக்கிறது. அப்பர் சுவாமிக்கு சாப்பாடு போடுற பாக்கியம் கிடைக்குமா? சாதாரண ஒரு அடியாருக்கே சாப்பாடு போடுற பாக்கியம் கிடைக்கிறது பெருசு. அப்பர் சுவாமிக்கு சாப்பாடு போடுற பாக்கியம் கிடைச்சா எவ்வளவு பெரிய விஷயம். அவருக்கு ஒருவேளை உணவு கொடுத்தா இந்த பிறவியிலிருந்து தப்பிக்கலாம். இந்த பிறவியிலிருந்து தப்பிக்கலாம். திருமூலர் சொல்லுகிறார், பகல் உன் ஞானியின் ஊனுக்கு பலத்திற்கு நிகர் இல்லை. பகல் உன் ஞானியின் பலத்துக்கு நிகர் இல்லை. பகலிலே ஒரு ஞானிக்கு ஊன் கொடுத்தால், உணவு கொடுத்தால் அதற்கு நிகர் இல்லை என்கிறார். அது எவ்வளவு பெருசுன்னார். அகரம் 1000 செய்து முடிக்கல. 1000 அகரம் கட்டி என்ன பண்றது? சிகரம் 1000 செய்து முடிக்கல. 100 கோயில்கள் 1000 கோயில்கள் கட்டினாலும் அதுக்கு ஈடாகாது. எதுக்கு? ஒருவேளை ஒரு ஞானிக்கு பசிக்கு சாப்பாடு போட்டா இதுக்கு ஈடே கிடையாது. எவ்வளவு முக்கியம். அப்ப ஞானிக்கு சாப்பாடு போடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா போட்டுருக்கு. பாவி பசங்க அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்தாங்க, நஞ்சையை கலந்து கொடுத்து. இது யாரு சொல்றா? அவரே சொல்றாரு. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே, அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும். வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமலர் தந்த வழக்கிலா அமலர் சாப்பாடு போட்டு பழக்கமில்லாத வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமலர் தந்த நஞ்சி வந்து கொடுத்தாலும். இப்ப நஞ்ச சாப்பிட்டா கெடுதல் வருமா இல்லையா? ஆனா அந்த நஞ்ச சாப்பிட்டா அவருக்கு கெடுதல் பண்ணல அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம். ஆனா சாமி சொன்னாரு, நஞ்சி எனக்கு கெடுதல் பண்ணலங்கிறது முக்கியம் இல்ல, அந்த நஞ்சை சிவபெருமான் அமுதமாக்கி என் ஆளுளை கூட்டி விட்டார். நஞ்சி என்னாச்சா? அமுதமாயிடுச்சு. நஞ்சி அமுது ஆக்குவித்தார் நலிபள்ளி அடிகளாரு. அதனால எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த உணவு உண்ணுகிற பொழுதும் அந்த உணவை உண்ணுகிற பொழுது திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு எதுவும் கெடுதல் பண்ணாமல் இருக்கும் அந்த உணவு. திருநீலகண்டத்தினுடைய பெருமையை நினைந்து உணவை எடுத்துக்கொள்வோம். மனைவி ஆசையை சமைச்சு போடுற சாப்பாடு திருநீலகண்டம் அப்படின்னு எடுத்தா அந்தமா கோச்சு போறாங்க. உங்களுக்கு விஷயத்தை சொல்லிடணும், எதுக்கு திருநீலகண்டம் சொல்லி சாப்பிடுறது இல்லையா? அப்ப நஞ்சு கெடுதல் செய்யாமல் போனது மட்டுமல்ல, அமுதமாகி நன்மை புரிந்தது. அப்பர் சுவாமிகளுக்கு அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. யானை வந்தது, ஏறி விட்டானுங்க, கொல்ல வந்தது. கொல்ல வந்த யானை கொல்லாம திரும்பி போனா பெருசு இல்லை, கொல்லாம திரும்பி போல அவரை வளம் வந்து வழிபாடு செஞ்சுட்டு ஏவி விட்டவனை போய் கொண்டுச்சு இந்த சமணர்கள். அதான் அப்பர் சுவாமியுடைய சிறப்பு. தெரியுதா என்னன்னு கேட்டா, ஆகையினாலே நமக்கு வருகிற அந்த தீமைகள் நீங்குவது மட்டுமல்ல, அப்பர் சுவாமிகளுடைய பெருமை என்னன்னு கேட்டா, தீமைகள் நன்மைகளாக ஆகும். இந்த தீமைகளே நன்மைகளாக ஆகிறது. சுவாமிக்கு ஒரு மிகப்பெரிய கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க. கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க. கல்லை கட்டி கடல்ல போட்டா என்னமாகும்? உள்ள போயிடும். நடுக்கடல்ல கொண்டு போய் போட்டாங்க. ஓரமா போட்டா ஆஞ்சிட்டு வந்துட போறாரு. கயிற்ற பிடிச்சி இறுக்கி கட்டி போட்ல எடுத்துட்டு போய் நடுக்கடல்ல கல்லினோடு அமனர் சொல்றாரு சாமி, என்னை பூட்டி 100 தள்ளி விட்டாங்க.
சாமியே தன்னுடைய விவகாரத்தில் இதெல்லாம் எழுதுற. ஒல்லை நீர் புகழ் நூக்க அப்படின்னு கல்ல குடிச்சு கட்டி தள்ளி விட்டாருங்க அப்படின்னு சொல்றாரு. வயசானவரா இருக்காரு, கொஞ்சம் மெதுவா தள்ளுவோன்னு இல்லாம குடிச்சு தள்ளி விட்டார், கல்லுல கட்டி விட்டார். இப்ப கல்லுல போய் அமிழ்ந்து கீழே போயிட்டார். இப்ப என்ன ஆச்சு, கயிறு அறுபட்டுச்சு, கல்லுல இருந்து விடுபட்டார். இப்ப சாமி என்ன ஆவாரு, மேல கல்லு என்ன பண்ணும், உள்ள தள்ளும். ஆனா இங்க அப்பர் சாமி சொல்லுகிறார், இந்த கல்லு என்ன பண்ணிச்சா உள்ள தள்ள வேண்டியது இப்ப தெப்பம் ஆயிடுச்சு. என்னாச்சு, தெப்பம் ஆயிடுச்சு. சாமி அதுல முதல்ல போட்டு மாதிரி வந்து கரையில சேர்த்தார். கரையேற விட்ட குப்பம் இப்பவும் கடலூர்ல இருக்கு. அங்க வந்து இப்ப விசேஷமா பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க, இந்த வருஷம் எழுதியிருக்கிறாங்க கரையேற விட்ட குப்பத்தை. அப்ப அமிழ்த்த வேண்டிய கல்லு இப்ப முதக்குது. அப்ப எந்த தீமையும் நன்மையாக மாறுகின்ற தன்மை. அதனால நாம திருநாவுக்கரசு சுவாமிகளை போற்றி அவரை நாம் வழிபாடு செய்கிற பொழுது நமக்கு வருகிற துன்பங்கள் நீங்கி போவது மட்டுமல்ல, அந்த துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக ஆகி போகும். அந்த துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக ஆகி போகும். தீமைகள் நன்மைகளாவது போல துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாகி போகும். அத ரொம்ப தெளிவா சொல்லுகிற, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு சாமி சொல்லுகிறார். பெருமான் மேல சொல்லனாத அன்பு கொண்டவராக விளங்குகிறார். யாருக்கு இன்பமே விளைந்து துன்பம் இல்லாமல் போகும் அப்படின்னு கேட்டா, கரவாடும் வண்ணெஞ்சற்கு அறியானை, கரவாடும் வண்ணெஞ்சற்கு அறியானை, கரவாதார்வால் விரவாடும் பெருமானை விடையேறும் புத்தகனை, அறவாட தலை தாழ அங்கையில் அனல் ஏந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. ஏன் இவ்வளவு தூரம் இந்த மாதிரி நிகழ்ந்தது என்று சொன்னால் சாமி காரணம் சொல்லுகிறார். கரவாதார்பால் விரவாடும் பெருமாள், கரவாடும் மண்ணெஞ்சற்கு அறியா. ரெண்டும் சொல்ற. கரவாடுதல் என்ன அர்த்தம், கருத்தல் என்ன அர்த்தம், கருத்தல் சின்ன ராணா போடணும், பெரிய ராணா இல்ல. கருத்தல்னா பசுமாடை கூட்டிட்டு வரணும் சான்னு கேட்க கூடாது. கரத்தல் அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், மறைத்தல். கரத்தல் என்ன அர்த்தம், மறைத்தல் அர்த்தம். கரவாடும் வண்ணெஞ்சற்கு அறியானை. சிவபெருமான் யாருக்கு அறியவன் அப்படின்னு கேட்டா, நெஞ்சத்திலே வஞ்சத்தை வைத்துக் கொண்டு சிவபெருமானுக்கு அன்பை மறைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அவன் புலப்பட மாட்டான். சிவபெருமான் யாருக்கு புலப்படுவான் என்று கேட்டால், யாராவது வந்து சிவபெருமானை காட்டி எனக்கு அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லணும், அப்பா அவரு வந்து உனக்கு தெரியுதாரா, தெரியும், எனக்கு தெரியலையே. தெரியல என்னப்பா, உனக்கு வந்து அன்பு இல்லைன்னு அர்த்தம்ப்பா. அன்பு வந்து அது மிகுந்து இருக்கிற பொழுது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்பானது மறைபடாமல்
வெளிப்படையாக சிவபெருமானுக்காக நிகழுமானால் சிவபெருமான் எளிமையான வருவான். சிவபெருமானை பிடிப்பதற்கு நமக்கு பெரிய வலை வேணுமா, இல்ல பெரிய கண்ணி வேணுமா? எதுவும் வேண்டாம். அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குமானால் அவன் அதிலே அகப்படுவான். அப்படி சுவாமி சொல்லுகிறார், இந்த கரத்தல் என்று சொல்லக்கூடியது அன்பை கறந்து வைத்திருக்கிறார்களோ, மறைச்சு வச்சிருக்கிற அன்பு. எல்லா உயிருக்கும் அன்பு இயல்பா அது காட்டும். சிவபெருமான் அன்பை காட்டாமல் மறைத்து நெஞ்சத்திலே வஞ்சத்தை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அரியவனாக இருக்கிறான். அதே நேரத்திலே நெஞ்சத்திலே எப்பொழுதும் அன்பையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அவன் விரவாடும் பெருமானார். விரவாடுதல் என்று சொன்னால் அவர்களும் கூர்ந்து விளையாடுகிறார். அவர்கள் பேச்சில சிவம் இருக்கும், அவர்கள் பார்வையில சிவம் இருக்கும், அவர்கள் ஏதாவது முடிந்தார்கள்னா சிவம் இருக்கும், அவர்கள் செயல்கள்ல சிவம் இருக்கும். இப்படி சிவம் வெளிப்படும். அப்ப சிவம் எப்படி வெளிப்படுவதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், உள்ளத்திலே சிவன்பால் அன்பு வைத்திருக்கிறவர்கள் செய்கின்ற செயல்களில் எல்லாம் அவன் வெளிப்படுவான். செயல்களில் எல்லாம் அவன் வெளிப்படுவான். நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். நான் உட்கார்ந்து இருக்கிற பொழுது சிவபெருமானை பற்றி பேசுகிற பொழுது அம்மையார் அன்பாக எனக்கு கொண்டு தருகிறார்கள் வச்சுக்கணும். நான் என்ன நினைக்கணும்? அம்மையார் எனக்கு காஃபி கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதா? இல்ல, சிவபெருமான் ஆழிகண்டேஸ்வரர் நீ தொண்டை காஞ்சி போகும், காப்பி குடிடா அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளர்ல காப்பி கொண்டு வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கணும். இது உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நிகழ்வானால் ஒருவர் மூலம் அந்த ஒருவர் தான் அதை செய்தார் என்று நினைப்பது முதற்படி. ஆனால் அந்த ஒருவர் மூலமாக அதை செய்தது சிவம் என்று நினைப்பதுதான் உள்ளத்திலே எப்பொழுதும் சிவனை நினைந்திருக்கிறவர்கள் செய்கின்ற செயல். அப்பர் சுவாமி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி ரொம்ப தாகமா இருந்தது. அவருக்கு தண்ணி கொடுக்கிறார் அந்த பெரியவர். வெயில் சீர்காழியை கடந்து திருக்குறுகாவூர் போகல. குருகாவூர் நெருங்கிறதுக்கு முன்னாடி பந்தல் போட்டு ஒரு அந்தனர் நிற்கிறார். கட்டுசாதெல்லாம் கட்டி காதமெல்லாம் வச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் வச்சு நிற்கிறார். கூட இருந்தவங்க சொல்லுறாங்க, சாமி இந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்லை, இந்த மாதிரிலாம் போற வழியில் இந்த மாதிரிலாம் கிடையாது, ஏதோ ரொம்ப அதிசயமா இருக்குது. நம்ம இப்படி இந்த சீர்காழியை விட்டா அடுத்தது திருக்குறுகாவூர் தான், வேற எங்கேயும் நடுவில் ஒன்றும் கிடைக்காது. ஆனா இப்ப அதிசயமா பார்த்தா ஒருத்தர் பந்தல் போட்டுக்கிட்டு சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இது ரொம்ப அதிசயமா இருக்கு. அவரை கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடுறாரு. போட்டுட்டு தண்ணி குடுக்குறேன், தாகமா இருக்கும் தண்ணி குடிக்குது, இந்த வெயிலுக்கு தண்ணி குடிக்குது. என்னம்மா தஞ்சாவூர்காரங்க திருச்சிக்காரவங்களுக்குலாம் தாகமா இருக்கிறப்ப தண்ணியை குடிச்சீங்கன்னா சுவையா குடிச்சீங்கன்னா அவங்க குடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க? எங்க ஊரு காவேரி தண்ணி மாதிரி இருக்கு. ஆஹா, எங்க ஊருக்கு அதான் நம்ம சிறப்பு தானே. கோயம்புத்தூர்காரவங்களா இருந்தா என்னம்மா சொல்ல மாட்டேங்கிறீங்க? திருவாரி தண்ணி மாதிரி இருக்கு. திருநெல்வேலிக்காரவங்க தாமிரவரி தண்ணி மாதிரி இருக்கு. ஆமா, எங்க ஊர் தாமிரவரி தண்ணி மாதிரி. சென்னை வாசி போய் எங்க தண்ணி குடிக்கிறோம்? இதை எங்க போய் சொன்னாலும் சிரிக்கிறாங்கம்மா. இங்கேயும் இல்ல, நாங்க இந்த உலகத்துல எந்த இடத்துல போய் இதை சொன்னாலும் இதை சொல்லி முடிச்சவங்க இந்த மாதிரி சென்னைவாசி தண்ணி குடிச்சா என்ன நினைப்பான்னு சொன்ன உடனே சிரிக்கிறாங்க. அமெரிக்காவிலேயே ஏப்பா சென்னைவாசி என்ன அவ்வளவு பாவம் பண்ணுவோம்னா, இப்ப அம்மா சொன்ன மாதிரி
நம்ம வந்து செம்பரம்பாக்கம் தண்ணி நமக்கு சுவையா இருக்கிறது இல்ல இல்லையா? எங்க கிடைக்குதுங்கிறீங்களா? அது எங்க கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து சிறப்பா ஒண்ணு கிடைச்சதுன்னா அப்ப அந்த சிறப்பா கிடைக்கிறத நாம என்ன நினைக்கிறோம்? நமக்கு நம்ம ஊர் தண்ணியோட நினைக்கிறோம். ஆனா சுந்தரர் நினைக்கிறாரு பாருங்க, இந்த தண்ணியை குடிச்ச உடனே அவர் தாகத்துக்கு அந்த தண்ணி சுவையா இருந்தது, சிவபெருமானே கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? தண்ணி குடிச்சு ஆஹா எங்க சிவபெருமான் திருவருள் மாதிரி இனிக்குதே இருந்தார். அப்படி சொல்லணும்ல. நமக்கு ஏதாவது சிறப்பா கிடைச்சா ரொம்ப பேர் என்ன, ஒரு உணவு எங்கேயோ சிறப்பா கிடைக்குதுன்னு, நல்ல உணவு கிடைக்குது, ரொம்ப சுவையுள்ள உணவு, அது சாப்பிடுவோம். சாப்பிட்டோம்னே ஆகா சிவபெருமானுடைய கருணை மாதிரி இந்த உணவு எவ்வளவு சுவைக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? எங்க வீட்டு அம்மா வைக்கிற சாம்பார் மாதிரியே இருக்கு உடனே, அந்த எங்க அம்மா வைக்கிற கொத்த குழம்பு மாதிரி இருக்கு அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அந்த இன்றைய தினம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு பொருளோ அது சிறப்பான அனுபவமோ பெற்றினால் அது சிவபெருமானால் நமக்கு தரப்பெற்றது என்று நினைக்கவும். எந்த சிறப்பா இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா உடனே அனுப்புவார், ஒரு ஆள் மூலமா. அந்த ஆள் தான் கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க, இல்ல சிவபெருமான் தான் கொடுக்கிறார் அந்த ஆள். ஆகையினால பெருமான் வந்து நாம அவர்கிட்ட வந்து அன்பு பாராட்டுகிற பொழுது அந்த அன்பிலே அவர் விரவாடுகிறார். விரவாடும் பெருமான், விரவாடுதல் என்று சொன்னால் கலந்து விளங்குகிறார், கலந்து விளங்குகிறார். அடியார்கள் அன்பு பாராட்டுகிற பொழுது அவர்களிடம் கலந்து விளையாடுகிறார் சிவபெருமான். விரவாடும் பெருமானை, அந்த பெருமானை நான் என் மனத்தே வைத்தேனே என்று சொல்லுகிறார். அறவாடும் சடை தாழ அங்கையில் அனல் ஏந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. பெருமானை நாம் உள்ளத்திலே எப்பொழுதுமே நிறுத்திக் கொள்ளவும், நம்முடைய எண்ணத்திலே எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். அப்பர் சுவாமிகள் நமக்கு சொல்லித் தருகிறார், நீங்கள் எப்பொழுதுமே சிவபெருமானை மனதிலே நிறுத்திக் கொண்டால் உங்களுடைய பேச்சிலே சிவமனம் கமழும், உங்கள் செயலிலே சிவமனம் கமழும், உங்களுடைய பார்வையிலே சிவமனம் கமழும். அது மனசுல எப்பவுமே இல்லையா? தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கம்மா. ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறோம், கருவாட்டு வாசல் அடிக்குதுன்னு வச்சுக்குவோம், என்னம்மா உடனே தெரிஞ்சுக்குவோம், என்னம்மா இது நிலம ஐயோ கருவாட்டு குழம்பு தண்ணி கேட்கலான்னு உள்ள போயிருப்பீங்க. தாகமா இருக்கே தண்ணி கேட்க போயிருப்பீங்க, தூக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க வந்து என்னங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்ட, கொஞ்சம் கருவாட்டு குழம்பு இல்ல நீங்க ஊர்ல இருக்கீங்களா இல்ல வெளியூர் போயிருக்கீங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன்னு குட் மார்னிங் போட்டு வெளியில வந்துடும் இல்லையா? குடிப்போமா? தண்ணி வாங்கி குடிப்போமா? குடிக்க மாட்டோம். அப்ப என்ன உள்ள இருக்கோ அந்த வாசனை வீசும். சிவம் உள்ள இருந்தா நம்ம கிட்ட இருந்து சிவ வாசனை வீசிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம பேசுற சிவத்தை பத்தி தான் பேசுவோம், சொன்னாலும் சிவத்தை பத்தி தான் சொல்லுவோம். அதனால சொல்லுகிறார், எப்பொழுதும் இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே, விடை ஏறும் வித்தகனை என் மனத்தே வைத்தேனே, இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. அதனால நீங்க சிவபெருமானை எங்க வைக்கணும்னு சொன்னா, வீட்டுல புத்தக ஷெல்ஃப்லயோ பூஜை அறையிலையோ
அல்லது பைக்குள்ளையோ சிவபெருமான வைக்க கூடாது. சிவபெருமான் எங்க இருக்காருன்னா இந்த பைக்குள்ள இருக்காரு. தேவாரம் சிவபெருமான் எங்க இருக்காரு? இதோ பணமா இருக்கிறார். இல்ல, சிவபெருமான் எங்க இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. மனத்தே இருக்கணும். அதை சொல்லுகிறார். எங்கெங்கோ இருந்தவரா இருக்கலாம், அவரு இரவுல எங்கோ ஆடுறவரா இருக்கலாம், அவர் விடை ஏறுகிறவராக இருக்கலாம், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம். ஆனா அவரை நான் என்ன பண்ணேன்? என் மனத்தே வைத்தேன், என் மனத்தே வைத்தேன். ஆகையினாலே நன்று நாள்தோறும் நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சொல்லுற வாழ்க்கையில மிக்க அனுபவம் உற்ற ஒருவரே அப்பர் சுவாமி சொல்லி தருகிறார். எப்படி இன்பமாக இருக்கிறது? நம்ம இன்பமா இருக்கணும்னா என்னமா முதல்ல பண்ணணும்னு கேட்டா, நம்ம இன்பமா இருக்கணும். நம்ம நல்ல உணவு சாப்பிடணும்னா என்னமா பண்ணணும்? முதல்ல உங்கள்கிட்ட கேட்கிறேன், எப்படி கேட்கிறேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க, டக்குன்னு யோசிச்சு சொல்லுங்க. நல்ல உணவு நம்ம சாப்பிடணும், நல்ல உணவு சாப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல செலவு வாங்கிட்டு வரணும். நல்ல உணவு சாப்பிடணும். அதுக்கு முதல்ல என்ன தேவை? யார் சொன்னது? அதான் சரியா சொன்னமா, வயிறு சரியா இருக்கணும். எழுத்துக்குங்க. அது சரியா இருக்கணும். முதல்ல என்னதான் சிறப்பான உணவு யார் கொண்டு வச்சு அன்போடு கொடுத்து எல்லாம் பண்ணாலும் வயிறு ரிப்பேரா இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? முதல்ல என்ன அதுக்கு தேவை? வயிறு சரியா இருக்கணும். இல்லைன்னா யார் கொண்டு வந்து அன்பா கொடுத்தாலும் சரி, எது கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, அதை நம்மளால அனுபவிக்க முடியாது. வயிறு சரியில்லை, வயிறு சரியா இருக்கணும். அது போல நாம போய் சிவபெருமான் அந்த இன்பத்தை கொடு, இந்த இன்பத்தை கொடுன்னு கேட்டா, நாம இன்பம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி வயிறு சரியா இருக்கணுமோ, அது போல இன்பம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வினைகள்லாம் போயிருக்கணும். அவர் தர தயாரு. நம்ம என்ன போய் கேட்கிறோம்? வயிறு ரிப்பேரா வச்சுக்கிட்டு சாப்பாடை கொடுக்கிறோம். நம்ம என்ன கேட்கலாம்? வயிறு சரியில்லாத சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்தா சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டா அது ஏன் கவலை? நீ கொடு. நம்ம முதல்ல சாமியில என்ன கேட்கணும்னு சொன்னா, நம்முடைய வினைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிதான் நமக்கு இருக்கும். என்ன நீங்க எத்தனை கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் சரி, வினை இருக்குமானால் அதை அனுபவிக்க முடியாது. வினைகள் நீங்கினால் தான் எப்படி எத்தனை அற்புதமான உணவு, ஆரோக்கியமான உணவு, சுவையான உணவு, சிறப்பான உணவு, அதிகமான உணவு எவ்வளவு கொடுத்தாலும் வயிறு சரியில்லைன்னா சாப்பிட முடியாது. அது போல நாம எத்தனை விதமான இன்பங்களை நுகர்வதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் நமக்கு வினைகளினுடைய துன்பம் இருக்குமானால் நமக்கு அனுபவம் கிடைக்காது. அதனால சாமிகிட்ட போய் முதல்ல என்ன கேட்கணும்? வினைகளை அது கேட்கும். அதை அப்பர் சாமி சொல்லுகிறார். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் நாள்தோறும் நன்று. ஒவ்வொரு நாளைக்கு நம்ம சொன்னாங்க இல்லையா, எப்பெல்லாம் நினைக்கிறோம்னா அன்னைக்கெல்லாம் குரு பூஜை. சித்திர சதயத்துக்கு மட்டும்தானே அப்பர் சாமி இல்லையா? பரீட்சை அன்னைக்கு மட்டும் ஒரு பையன் படிச்சானா என்ன ஆகுது? என்னவா? பரீட்சைக்கு மட்டும் அவன் படிக்கிறான்னு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அது தெரிஞ்சு குரு பூஜைக்காக மட்டும் நம்ம சிந்திக்கிறதா இல்லை இல்ல. அதுதான் குறிப்பிட்டு காட்டினாங்க. குரு பூஜைக்கு அப்புறமும் சிந்திக்கிற ஒரே சங்கம் ஈசன் வான்மீர் ஈசன் அருட்பணி மன்றம் தான்.
நாங்க எப்பயும் குரு பூஜை தான் எங்களுக்கு சாமியை வழிபாடு செய்வோம் அப்படின்னு வழிபாடு செய்கிறோம். அப்ப ஈசன் ஒருவன் தான் அதை செய்ய முடியும். வேற எந்த சாமியாலையும் எந்த கடவுளாலையும் அதை பண்ண முடியும். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாளும் கோளும் கூட நமக்கு அப்படி செய்யக்கூடியதை நீக்கி அதால செய்ய முடியாது. ஆனால் அதையும் நீக்க வல்லமை உடையவர் யாரு? சிவபெருமான் ஒருவன் தான். ஆமா, ஞானசம்பந்தர் சொல்றாரு, வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்லவை நிலவி மாசரு திங்கள் கங்கை முடிமையை நலிந்தன் உளவே பூண்டதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வழி சனிபாம்பிரண்டு உடனே ஆசைகள் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. அவர் சொன்னாரா நவகிரகத்தை சுத்தி வாங்க? இல்ல சொல்லல. சிவபெருமான சுத்தி வாங்க. 9 தடவை சுத்தறதுக்கு ரெடியா இருக்கிறான். சிவபெருமான ஒரு தடவை சுத்தறதுக்கு யோசனை பண்றான். 9 தடவை இல்ல 90 தடவை சுத்துறாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னப்பா நாங்க என்னப்பா பண்றது, எங்களுக்கு இதான் கொடுத்துருக்காங்க, நாங்க செய்யறோம். ஆனா சிவபெருமான சுத்துல யார் எது கொடுத்தாலும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, தீர்த்து வைக்கிறேன். ஆகையினாலே சிவனை வழிபடுகிறவர்களுக்கு வினைகள் தீர்கிறது, வினைகளினாலே வருகிற துன்பங்கள் நீங்குகின்றன. அது தெல்ல தெளிவாக சொல்லுகிறார். நன்று நாள் தொறும் நம்பினை போய் அரும். நம்பினை அரும்னு சொல்ல, நம்பினை போய் அரும். நாம ஒன்றும் செய்ய வேண்டாம், அதுவே கிளம்பி போயிடும். அறுபட்டு போ. எது? நம்பினை. நன்றே நாள் வரும். ஒவ்வொரு நாளைக்கும் நல்ல நாள் தான் நமக்கு. சிவபெருமானை வழிபடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நாள், விசேஷமான நாள், முகூர்த்த நாள் நமக்கு. இன்னும் சொல்ல போனா சிவபெருமானை என்னன்னைக்கெல்லாம் வழிபடுகிறோமோ அன்னைக்கெல்லாம் அக்ஷய திருதியை. எப்படி ஏமாத்துறாங்கய்யா இந்த கடைக்காரங்க. என்ன வியாபாரமா ஆயிப்போச்சு அது. எவ்வளவு வியாபாரம் ஆயிப்போச்சு. அப்ப மக்களை எவ்வளவு முட்டாள்கள்னு நினைச்சிருக்கிறோம் பாருங்க. அது வியாபார ராத்திரி இரவு 12 மணி வரைக்கும் கடை உண்டா? நாங்க 12 மணி வரைக்கும் உங்களை சொல்ல தயாரா இருக்கிறோம். அப்படி அப்படி நண்பர்களே, இப்படியெல்லாம் வியாபாராதவர்கள், திருமுறையை கற்றவர்கள் மட்டும்தான் வியாபாரம். அக்ஷய திருதியெல்லாம் ஒண்ணு தர முடியாது. சிவபெருமான் எல்லாம் தருவார். அதனால நமக்கு என்னென்னைக்கெல்லாம் இன்னைக்கு நமக்கெல்லாம் அக்ஷய திருதி. சாமியை அப்பர் சாமியை வழிபாடு செய்கின்றோம். உள்ள மகிழ்ச்சி சிவபெருமான் நமக்கு என்ன வேணுங்கள் தருகிறேன்னு சொல்லுவாங்க. நன்று நாள்தோறும் சொல்றாங்க. நாள்தோறும் நன்று. ஒவ்வொரு நாளும் இட்ஸ் a blessed day. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள். blessed day. நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். எவ்வளவு தெளிவா சொல்றாரு. தழைக்க இருக்கலாம், இன்பம் தழைக்க இருக்கலாம், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும். சிவபெருமான் வந்த உடனேயே நம்ம வெளிகள் எல்லாம் ஐயோ யோசிப்பட்டது. நமக்கு ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காருங்க. நம்ம ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. வந்து அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல, பண்ண முடியல, தொந்தரவு கொடுத்துட்டு. திடீர்னு ஒரு நாள் நம்ம கிட்ட வாசல ஒரு பெரிய ஜீப் வருது. அதுல இருந்து ஒரு ஐஜி இறங்கி வர, பாலிய சிலையில அடே எப்படிப்பா இருக்கிற நீ அப்படின்னு கேட்டே உள்ள வர. பக்கத்துல இருக்கிறாரு, பாக்குறாரு. அன்னையில இருந்து எப்படி ஆவார் அவரு? என்னங்க ஒன்றும் சொல்ல முடியாது.
நம்பினை போயரும். சிவபெருமான்கிட்ட வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு நம்ம ஆழ்கண்டேஸ்வரர் கோயில் வரதும் இல்லாம எல்லா சிவன் கோயிலையும் வரதோடு தேவாரம் பாடுறது எல்லாம் பண்ண உடனே நம்ம விலைகள்லாம் பார்த்து இதை பெரிய இடத்த பிடிச்சிட்டாங்க, இவங்கிட்ட போய் நம்ம வாழை ஆட்ட வேணாம்னு சொல்லி எல்லாம் கிளம்பி போயிருப்பான். நம்பினை போயரும் நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். என்ன சாமி செய்யணும்? அதுக்கு ஒன்றும் செய்ய. சென்று நீர் திருவேட்களத்து உள்ளுரை. திருவேட்களம்னு ஒரு ஊர் இருக்கு, இங்க இருக்கு தெரியுமாமா? யாராவது சொல்றாங்க பாரு. சிதம்பரம் பக்கத்துலயா பின்னாலும் ஒருத்தர் சொல்றேன். திருவேட்களம் தளம் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. திருவேட்களம் போனவங்க கை தூக்குங்க. ரெண்டு பேரும் அம்மா சொல்றாங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க அப்படின்னு. திருவேட்களம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கிறது திருவேட்களம். திருவேட்களம் அருமையான தலம். அங்க சொல்லுகிற அந்த திருவேட்களத்துல உள்ளே உரைகின்ற திருவேட்களத்து உள்ளுரை துன்று பொச்சடையானை தொழுவினே தொழுவினே தொழுவினே. அவர் அங்க போனதுனால அப்படி சொன்னார். அதை எந்த கோயிலுக்கும் எடுத்துக்கலாம். சென்று நீர் ஆடி கண்டேஸ்வரரை தொழுமினே தொழுமினே நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். You will be ever happy. Ever happy. என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். என்றும் இன்பம் தழைக்க இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, என்றும் இன்பமயமாக இருக்கிறவங்களோட சேர்ந்து இருக்கணும். என்றும் இன்பமயமாக இருக்கிறவங்களோட சேர்ந்து இருக்கணும். நம்ம யாரோட சேர்ந்து இருக்கணும்? இன்பமயமா இருக்கிறவங்களோட சேர்ந்து இருக்கணும். வரும்போது நம்மகிட்ட அழுதுகிட்டே வந்தாங்க, என்னவோ இப்படி ஆயிடுச்சுங்க, என்ன பண்றதுன்னு தெரியலங்க, அது அப்படி ஆயிடுச்சுங்க. இந்த கதையை நம்ம கேட்போம். என்னவோ அவ்வளவு திரும்பவும் நமக்கு வந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஊர்ல கண்ணாசி எழுதுவோம், இங்கே நான் நலம் நீங்கள் நலமா, இங்கு நைத்து நான் வடிக்கு விழுந்து கைகால் உடைந்து போய் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், கிளம்பும் போது நலமானு கேட்டுருக்கான். நாம எப்பொழுதும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கேட்டா, நமக்கு இன்பம் தழைக்க இருக்கின்ற சூழ்நிலையை சாமி தருவார். நமக்கு நல்ல சூழ்நிலை தருவார், நல்ல அடியார்களை தருவார். அவங்க எப்போ நல்ல விஷயங்களை பேசுவார்கள். நம்ம காலை எப்போ மங்களங்களே முழங்கி கொண்டிருக்கும், நல்ல விஷயங்களையே நாம கேட்டுக்கொண்டிருப்போம். அதுதான் அந்த சிறப்பு. சிவம்னால என்ன பொருள் கேட்டா மங்களம்னு அர்த்தம். மங்களம்னு அர்த்தம். சிவம்னா என்ன அர்த்தம்? மங்களம்னு அர்த்தம். அப்படி ஒரு நல்ல ஒரு சிறப்பான அந்த பெயர் இருக்கிறதே, அது நமக்கு மங்களத்தை ஏற்படுத்தும். ஆகையினாலே சென்று சொல்ற கிளம்புங்கிற கிளம்பு, என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டை போய் சிவபெருமான வனம்பா, கண்ணார காணு, கையார கும்பிடு, நாவார பாடு போ அப்படிங்கிற பெருமானை கண்டு கண்களிலே கண்டு அடியேன் காண கண் பெற்றவாறேன்னு சொல்லு. இந்த கண்கள் வந்தது உன்னை காண்பதற்கு என்று சொல்லு. கைகளால தொழுது நின்று அப்படிப்பட்ட அந்த செயல்களை செய்கிற பொழுது என்ன ஆகும்? நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். இந்த இன்பத்துக்கு ஒரு தனி ஒரு தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு எப்பவுமே இந்த உலகத்துல நீங்க நல்ல கவனமா கேட்டுருக்க, ஏதாவது ஒரு இன்பம் வருமானால் நீங்க உடனே அதுக்கு அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் உடனே நீங்க ஆயத்தமா இருக்கணும், இதை ஒட்டி ஒரு துன்பம் வரும் அப்படிங்கிறது நீங்க ஆயத்தமா.
மத்தியானம் சாப்பாடு விதவிதமா சமைச்சு மனைவி திடீர்னு போட்டாங்கன்னு வச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போது ஏதோ ஆபத்து வரப்போகுது. எங்க ஊர்ல இருந்து எங்க அம்மா வரேன்னு இருக்காங்க, ஒரு மாசம் சாப்பாடு உடனே தெரிஞ்சிருச்சா இல்லையா? புரிஞ்சதுக்காக சொன்ன உங்களுக்கு. அதனால எல்லாரும் மாமியாரை வரவேற்க கூடாதுன்னு சொல்லல, நீங்க அது சொன்னவொன்னதான் உங்களுக்கு எல்லாம் இப்படிதான் சார் புரியுது. நன்று நாடொரும் நம்பினை போயரும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த உலக சூழ்நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, துன்பங்கள் என்பது இன்பத்தின் மறுபக்கம் அப்படிதான் இருக்கு. வல்ல பெருமான் ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நல்ல சாப்பாடு நீங்க சாப்பிடணும் சாமி, எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் சாமி. நீங்க வந்து எங்க வீட்டுல ஒரு கை நினைச்சு கொஞ்சம் அன்னமாரி செஞ்சீங்கன்னா நாங்களாம் ஒன்றும் நீங்க செய்யக்கூடாதான்னு காலில் கையில விழுந்து கண்ணீர் விட்டு ரொம்ப நாள் கேட்கிறானேங்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போனா அவன் விதவிதமா சமைச்சு வச்சு சாமி சாப்பிடுவாங்கிறதுக்காக இல்லையா, பருப்பு அடை, பால் பாயாசம் எல்லாம் பண்ணி அற்புதமா வச்சு சாமி அப்படின்னு. இப்ப அவன் செஞ்சிருக்கிறத இவர் சாப்பிடுறதா வேண்டாமா? நீங்க சொல்லுங்கம்மா. ஒன்னும் பதிலே காணும். எங்களுக்கு வச்சா சாதம் தெரியாது. என்னவா அவர் சாப்பிடுறதா வேண்டாம்? அவர் அன்பா வச்சிருக்காரு, கொண்டு அன்பு பொழிய அன்பு நிலையில கொண்டு வச்சிருக்கிறார். இப்ப அது வேண்டாம் தள்ள அவருடைய அன்பை நிராகரித்தது போல ஆகும். வேணும்னு சாப்பிட்டோம்னா உணவு நல்ல உணவு சாப்பிட்ட மாதிரி ஒரு இது. அதனால சாமி என்ன பண்ணேன்னு சொல்றாரு, நான் வந்து நல்ல உணவு எனக்கு கிடைக்குமானால், நல்ல உணவை நான் உண்ணுவேனே ஆனால், அப்படி ஒரு நல்ல உணவை உண்டதற்காக நான் 4 நாட்கள் பட்டினி கிடப்பேன். சூழ் வெறும் வயிற்றோடு இருந்தேன். நல்ல உணவை சாப்பிட்டு இல்லையா, உனக்கு தண்டனை 4 நாளைக்கு சாப்பாடு கிடையாது என்று வெறும் வயிறோடு இருப்பாங்க. ஏன்னா இனி இச்சுகத்தால் யாது துன்புறும் கொள்ளோ என்று சுவை உணவு கொண்ட பொழுது இனி இச்சுகத்தால் யாது துன்புறும் கொள்ளோ. என ஒரு சுகத்தை நான் உனக்கு அடைந்திருக்கிறேன், ஒரு உணவை உண்டு அந்த சுகத்தை அடைந்திருக்கிறேன். அதனால நிச்சயமாக ஒரு துன்பம் வரும். அந்த துன்பம் என்ன என்று தெரியவில்லை. இந்த சுகத்தை அனுபவித்தால் ஒரு துன்பம் வரும். அந்த துன்பத்தை நான் என்ன என்று எதிர்பார்த்து அதை அனுபவிப்பதற்கு பதிலாக நானாகவே எனக்கு துன்பத்தை தந்து கொண்டு நான் பெற்ற இன்பத்தை சரி செய்து விடுகிறேன் சொல்றாரு. இனி இச்சுகத்தால் யாது துன்புறும் கொள்ளோ என்று சூழ்வெறும் வயிற்றோடு இருந்தேன். வெறுமையோட இருந்தேன் நான் சொல்றேன் அவங்க. அப்ப நீங்க நல்ல கவனமா கேட்க வேண்டும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல சுகம் கிட்டுமானால் அந்த சுகத்தை நாம் அனுபவிப்போமே, ஆனால் நிச்சயமாக அதனாலே ஒரு துன்பம் வந்துதான் தீரும். அப்படி ஒரு துன்பம் வந்துதான் தீரும். அப்ப இதுல இருந்து எப்படி தப்பிப்பது அப்படின்னு கேட்டா, நான் முதல்ல சொன்ன பாருங்க, அதுதான் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு எந்த இன்பம் வந்தாலும் அந்த இன்பத்தை சிவபெருமானுடைய திருவடியிலே சமர்ப்பித்து இது சிவபெருமானால் நமக்கு தரப்பெற்றது என்று கருதி அந்த இன்பத்தை சிவபெருமானுடைய பிரசாதமாக அவருடைய வரமாக நினைத்து அவனையே நினைத்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அதனாலே துன்பமாகிய வினை வருவதில்லை. அதைத்தான் சொன்னார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஏனால் என்னாலும் இன்பம் என்றால் துன்பம் உண்டு, இன்பம் என்றால் துன்பம் உண்டு.
ஆகையினாலே அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆக்கும் குடியல்லோம் நமனை என்றோம் நரகத்தில் கிடப்படோம் நரலை அல்லோம் ஏமாப்போம் பெரியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும். இன்பமே என்னாலும் தான் போதாதாமா? துன்பம் இல்லைன்னு சொல்லுமா? என்னப்பா மனைவியை கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்துருந்தியே, டெலிவரிக்காக சேர்த்துருந்தியே, என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. என்ன குழந்தை பிறந்ததுன்னு கேட்கிற. அவன் என்ன சொல்லணும்? ஆண் குழந்தைங்க அப்படின்னு சொல்லணும். ஆண் குழந்தைங்க, பொம்பளை குழந்தை இல்ல அப்படி சொல்லுவான யாராவது? நீங்க சொல்லுங்க. சொன்னா கேட்கல, அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆண் குழந்தைன்னு சொன்னா போதாதா? பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லணுமா? இன்பமே என்னாலும் சொன்னா போதாதா? என்ன சொல்றாரு கூட? துன்பம் இல்லைங்கிற. ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கு அந்த ஆழம் புரிந்து கொள்ளணும். என்ன என்று கேட்டால், உலகார்த்தமாக பிரபஞ்சத்திலே நாம் அனுபவிக்கிற இன்பங்கள் எல்லாம் வினைப்பயனை சார்ந்தவையாக இருப்பதனாலே அந்த இன்பங்களினாலே வினைப்பயன் துன்பங்களும் வந்து சேரும். இரண்டும் பிரிக்க முடியாதது. எனவே இன்பம் இருக்கிற பொழுது துன்பமும் வருகிறது. பிரபஞ்சத்துல இன்பம் இருக்கிற பொழுது துன்பமும் வருகிறது, தவிர்க்க முடியாது. இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது நாம இந்த இன்பத்தை அனுபவிக்கிற பொழுது கவனத்தை மேற்கொண்டால் இந்த துன்பத்திலிருந்து தப்பிக்கலாம். அந்த இன்பமாகிறது நம்முடைய வினைப்பயனால் சிவபெருமானால் தரப்பெற்றது. எனவே இதற்கு சிவபெருமானே பொறுப்பு. இதை தந்தது சிவபெருமான். எனவே அவருடைய திருவடியை நான் என்றும் மறவேன், நன்றி மறவேன் என்று சொல்லி சிவபெருமானை மனதிலே நிறுத்திக் கொள்ளுகிறவர்களுக்கு வெறும் இன்பம் மட்டும்தான் வருமே தவிர துன்பம் வராது. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் சங்கரன் குழைக்காது கோமார்க்கே நாம் என்றும் மீடானாய் பொன்மல சேவடி இணையே உருகினோமே. சாமி காரணம் சொல்லுகிற தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சிவபெருமான் யாரையும் நம்பி இல்லை. நாம எல்லாரையும் நம்பி இருக்கிறோம். ஏன் நாம சார்ந்துதானே இருக்கிறோம். ஆனால் சிவன் ஒருவன் தான் யாரையும் சாராதவன். அப்ப நாம என்ன பண்ணணும்? யாரையும் சாராத சிவபெருமானையும் சார. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டு இருக்கிறோம். ஊஞ்சல்ல ஆடுகிறார்னு வச்சுக்குவோம். அந்த ஊஞ்சல்ல ஆடுகிறவரு ஊஞ்சல் பலகையில உட்கார்ந்து இருக்கிறவருக்கு அவருக்கு எது ஆதாரமாக விளங்குகிறதுன்னா அந்த பலகை தானே ஆதாரமா இருக்கு உட்கார்றதுக்கு. ஆனா அந்த பலகையை எப்படி ஆதாரம் சொல்ல முடியும்? அதை கட்டி இருக்கிற சங்கிலி தானே ஆதாரம் சொல்லணும். சங்கிலியை கூட எப்படி ஆதாரம் சொல்றது? சங்கிலி மேல் விட்டத்தில பதிச்சிருக்காங்க. அப்ப மேல் கூரை தானே ஆதாரம்னு சொல்ல முடியும். மேல் கூரை கூட ஆதாரம் எப்படி சொல்ல முடியும்? மேல் கூரையே 2 பக்கவாடி சுவர்ல தாங்கி நிற்கிது இல்லையா? அப்ப சுவர் தான் இல்லையா ஆதாரம். சுவர் மட்டும் எப்படி ஆதாரம் சொல்றது? இந்த பூமியில அதை தாங்கிட்டு இருக்கு. எனவே பூமி தானே ஆதாரம். ஊஞ்சல் பலகையில் ஆடுகிறவருக்கும் பூமிக்கும் சம்பந்தம் இல்லாதது போல தெரிந்தாலும் உண்மையிலேயே ஊஞ்சலில் ஆடுகிறவருக்கு ஆதாரமாக இருப்பது மட்டுமல்லாமல் ஊஞ்சலினுடைய பலகைக்கு ஆதாரமாக இருப்பதும் ஊஞ்சலுடைய சங்கிலிக்கு ஆதாரமாக இருப்பதும் ஊஞ்சலுடைய மேற்கூரைக்கு ஆதாரமாக இருப்பதும் மேற்கூரையை தாங்குகின்ற சுவர்களுக்கு ஆதாரமாக இருப்பதும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பது தரையாக இருப்பது போல சிவபெருமான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்குகிறான். எல்லாத்துக்கும் ஆதாரமாக. இதுல பலகை ஒடிஞ்சது, எங்க வந்து சேருவாங்க? சங்கிலி அருந்தது, டெரஸ் உடைஞ்சிச்சு, பக்கவாடி சுவர் உடைஞ்சது, எல்லாத்தையும் தரைக்கு தான் வந்தாகணும். தரைதான் ஆதாரம். ஆனா ஆதாரம் இல்லாதது போல தெரியுது. அந்த இடத்துல ஆடுறது போல தெரியுது. நாமும் நம்ம சொந்த கால நின்று ஆடுறது போல தெரியுது. இல்ல,
அவருடைய ஆதரவு என்று சொல்லக்கூடிய அன்பினாலே தான் நாமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால சொன்னார், அவர் யாரையும் சாராதவர், யாரையும் சாராத பெருமான், தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன். அந்த சங்கரனை நாம் சார வேண்டும், மனத்தே இருக்க வேண்டும், நம்முடைய துன்பங்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும். இன்பத்திற்கு எந்த இன்பத்தை நாம் வாழ்விலே அனுபவித்தாலும், எந்த சிறு இன்பமாக இருந்தாலும், சாப்பாடு சாப்பிடுறோம், இன்னைக்கு இந்த சாப்பாடே இன்னைக்கு சாமி கொடுத்துருக்க, இன்னைக்கு இதை சாப்பிட்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க, இன்னைக்கு எனக்கு வயிறு நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்கு, இதெல்லாம் சாமி கொடுத்து. தாகத்துக்கு இருக்க தண்ணி குடிக்கிறேன், என் தாகத்துக்கு நீ தண்ணி கொடுத்து சிவன் யார் மூலமாகவும் கொடுக்கிறார், அவ்வளவுதான். பெருமான் தான் செய்கின்றார், பெருமான் தருகின்ற கருணை தான் எல்லாம் என்று நாம் இருக்கிற பொழுது நமக்கு எல்லாம் பெருமானுடைய கருணையாக விளைகிறதுனால நமக்கு துன்பங்கள் என்று ஏதும் இல்லாமல் என்றும் இன்பமாகவே விளைகிறது. ஆகவே பெருமான் தந்ததாக கொண்டு எல்லா இன்பங்களையும் அவருடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து வாழ்கின்ற அடியார் பெருமக்களுக்கு துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கின்றது என்பதைத்தான் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று பெருமான் சொன்னார் என்று சொல்லி, இன்றைய தினம் இங்கே வந்திருந்து கலந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையிலே இனிமே எல்லாமே இன்பம்தான், உங்களுக்கு துன்பமில்லை என்று சொல்லி பெருமானை, ஆதிகண்டேஸ்வரர் பெருமானை உள்ளத்திலே வைத்து, மொழியிலே வைத்து, கருத்திலே வைத்து நாம் அப்பெருமானை என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா இடங்களிலும் என் கூட வரணும்பா, நீதான் என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று பெருமானிடம் நாம் உள்ளத்திலே வைத்து மனத்தே வைத்தேனே என்று அப்பர் சாமி சொல்வது போல மனத்தே வைத்தால் என்னாலும் நமக்கு இன்பமே தவிர துன்பம் இல்லை என்று சொல்லி இந்த அளவிலே இதனை இன்பமே என்னால் துன்பம் இல்லை என்கிற இந்த அற்புதமான தலைப்பை தந்தவங்க அம்மையார் தான் அப்படி கொடுத்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இன்பம் வரணும், துன்பம் நீங்க வேண்டும் என்று அவர்கள் அந்த உண்மையான உள்ளத்திலே ஒன்றும் கஷ்டமே கிடையாது. எப்போதும் சிவபெருமான பக்கத்திலே வச்சிருக்கோம்னா நமக்கு துன்பம் இல்லை, மனதிலே வைத்திருக்கணும், கருத்துல வைத்திருக்கணும், வீட்டுல படமா வச்சிருந்து பயணிக்கணும், அதுதான் புத்தகமா வச்சிருந்து பயணம், கருத்து அன்புல வைத்திருக்க வேண்டும். உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லி இந்த அளவிலே பூர்த்தி செய்து 5 எழுத்தை 5 முறை சொல்லிடுவோம். இப்ப 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் எல்லாரும் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று திருவடி பணித்து வருகிறேன். எல்லாரும் சொல்லணும். நம்ம அந்த 5 எழுத்து மந்திரம் சிவலோகத்துக்கு கேட்கணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.